மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை 24 மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் தொகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அரக்கோணம் தொகுதியில மொத்தம் இதுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள் 2,34,322 பேர் இருந்திருக்காங்க. எஸ்ஐஆர் பணியில 42,522 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் அரக்கோணம் தொகுதியில பார்த்தோம்னா 1,91,800 பேர். இவங்க தான் இப்ப அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள். தொடர்ந்து பார்க்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சோளிங்கர் தொகுதியை பார்த்துட்டு இருக்கோம். சோளிங்கர் தொகுதியில முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு பேர்னா 2,85,128 பேர் இருந்திருக்காங்க. இதுல 36,161 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் சோளிங்கர் தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது 2,48,967 பேர். இது ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சோளிங்கர் தொகுதியினுடைய எண்ணிக்கை. தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க ராணிப்பேட்டை தொகுதியினுடைய நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2,72,941 பேர் இருந்திருக்காங்க. இதுல எஸ்ஐஆர் பணியில பல்வேறு காரணங்களால 36,981 பேரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி ராணிப்பேட்டை தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2,35,960 பேர் இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஆற்காடு தொகுதியினுடைய நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆற்காடு தொகுதியில முன்னிருந்த அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா இருந்த மொத்த எண்ணிக்கை 2,65,309 இருந்திருக்கு. இது எஸ்ஐஆருக்கு முன்னாடி. எஸ்ஐஆர்ல 29,483 பெயரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்காடு தொகுதியில 2,35,816 பேர். இது ஆற்காடு தொகுதியினுடைய நிலவரம். 24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.